ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸ் மார்க்ஸ் அலாட்மெண்ட் பார்க்க போறோம். முதல்ல நம்மளுடைய 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸ் ரீடர் வந்து பாத்தீங்கன்னா 2019ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. ஆனா 2020ல நடக்க வேண்டிய எக்ஸாம் கொரோனானால எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. 2021லயும் போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் கொரோனா. 2022ல ஒரு போர்டு எக்ஸாம் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து அந்த சிலபஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மி பண்ணிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 23லேருந்து தான் ஃபுல் போர்ஷனில் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இது வரைக்கும் 3 போர்டு எக்ஸாம் நடந்திருக்கு. டைரக்ட் எக்ஸாம்ஸ் 2023, 2024, 2025. This is nothing but one of the blueprint. எதுதான் blueprint கொடுக்குறேன்னா, பசங்க வந்து மேக்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கு, மார்க் பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. எந்தெந்த சாப்டர்ல 1 மார்க் படிக்கணும், எதில் 2 மார்க் படிக்கணும், எதில் 5 மார்க்ஸ், எதில் 8 மார்க்ஸ் படித்தா ஈஸியாக ஒரு 3 சாப்டர் படித்தா எவ்வளோ மார்க் வாங்க முடியும், 4 சாப்டர் படித்தா எவ்வளோ மார்க் வாங்க முடியும், இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் blueprint. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சாப்டர் வந்து நம்மளுடைய மேக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் 2023, 2024, 2025. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चंस வருது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1 மார்க்ல 2023லயும் 2 1 மார்க், 24லயும் 2 1 மார்க், 25லயும் 2 1 மார்க். அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 1 மார்க். செகண்ட் சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 2 1 மார்க். மூணாவது சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 2 1 மார்க். நாலாவது சாப்டர்ல மட்டும் 2023ல 2 1 மார்க், 2024ல 2 1 மார்க், பட் 25ல மட்டும் ஒரே ஒரு மார்க் கேட்டிருக்காங்க. சாப்டர் 5ல வந்து பாத்தீங்கன்னா 23ல 1 மார்க், 24ல 1 மார்க், 25ல 2 மார்க். இது ரெண்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ரெண்டு சாப்டர்ல மட்டும் தான் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 6வது சாப்டர்ல எல்லா क्वेश्चन பேப்பர்லயுமே ஒரு மார்க் தான். 7வது சாப்டர்ல எல்லாத்துலயுமே 2 1 மார்க் தான். 8வது சாப்டர்ல 2 1 மார்க் தான். டோட்டலா 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 14 1 மார்க். மேக்ஸிமம் 12 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல தான் வரும். பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கிற 2 क्वेश्चन மட்டும் தான் கிரியேட்டிவ் क्वेश्चन, கொஞ்சம் திங்க் பண்ணி போட வேண்டியிருக்கும். சென்டென்ஸ் ஸ்கோரர்ஸ் மட்டும் அந்த 2 1 மார்க் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் क्वेश्चन. 2 மார்க் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாமே கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கு. எந்த வகையான ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லாத்துலயுமே எல்லா வருஷமுமே 2 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. செகண்ட் சாப்டர்ல எல்லா வருஷமுமே ஒரு क्वेश्चन தான் கொடுத்திருக்காங்க. தேர்ட் சாப்டர்ல எல்லாத்துலயுமே 2 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் சாப்டர்ல எல்லாத்துலயுமே ஒரு क्वेश्चन தான் கொடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் சாப்டர்ல எல்லாத்துலயுமே 2 2 2. சிக்ஸ்த் சாப்டர்ல எல்லாத்துலயுமே 1 1 1. செவன்த் சாப்டர்ல எல்லாமே 2 2 2. எய்த் சாப்டர்ல 2 2 2. எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே எந்த ஒரு வருஷமுமே மாறல, கான்ஸ்டன்ட்டா மாறாததா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கம்பல்சரி क्वेश्चन பாக்கும்போது எல்லா வருஷமுமே 23 24 25ல எல்லாமே செகண்ட் சாப்டர்ல இருந்து தான் கம்பல்சரி வருது. அதனால 2 மார்க் பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாப்டர்ல கம்பல்சரியா நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் 5 மார்க் क्वेश्चन. 5 மார்க் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 23ல 1, 24ல 2, 25ல 2. ரெண்டாவது சாப்டர்ல 23ல 2, 24ல 1, 25ல 2. தேர்ட் சாப்டர்ல 23ல 2, 24ல 2, 25ல 1. ஃபோர்த் சாப்டர்ல 23ல 2, 24ல 1, 25ல 1. ஃபிஃப்த் சாப்டர்ல 2 2 2. சிக்ஸ்த் சாப்டர்ல 1 1 1. செவன்த் சாப்டர்ல 2 2 2. இந்த 3 சாப்டர்லயுமே எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே இல்ல. 3 வருஷமுமே கான்ஸ்டன்ட்டா தான் கேட்டிருக்காங்க. the next one 8th சாப்டர்ல 23ல 1, 24ல 2, 25ல 2. இந்த கம்பல்சரி பாக்கும்போது மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. கம்பல்சரியில 23ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கம்பல்சரி வந்திருக்கு. 24th சாப்டர்ல 24th இயர்ல செகண்ட் சாப்டர்ல இருந்து கம்பல்சரி, 25th இயர்ல தேர்ட் சாப்டர்ல இருந்து கம்பல்சரி. பட் இந்த வருஷம் எதுல கம்பல்சரி வரும்னு தெரியாது. அதனால 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க, particularly for sentence scorers. 8 marks
8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. தேர்ட் சாப்டர்ல இருந்து தான் கிராஃப் வரும். கிராஃப்ல ரெண்டுமே எய்தர் ஆர் क्वेश्चन. ஒன்னு வந்து பாரபோலா, செகண்ட் ஒன் ஸ்பெஷல் கிராஃப். எய்தர் ஆர் ஒரு क्वेश्चन தான். 23 ல ஒரு क्वेश्चन தான், 24 ல ஒரு क्वेश्चन தான், 25 ல ஒரு क्वेश्चन தான். நெக்ஸ்ட் ஒன் fourth சாப்டர் ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் tangents நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. triangles நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. trianglesல ரெண்டு வகையான triangles இருக்கு. ஒன்னு வந்து numerator greater than denominator, the next one denominator greater than numerators. அத மட்டும் நல்லா பிராக்டீஸ் பண்ணாலே போதும். median altitude தயவு செஞ்சு அதை நீங்க பிராக்டீஸ் பண்ண வேண்டாம். வெறும் tangent extent of the triangles மட்டும் பிராக்டீஸ் பண்ணிக்கலாலே இந்த 8 + 8 16 மார்க் வந்துரும். நெக்ஸ்ட் ஓவரால் டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலா 23 ல டோட்டலா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 11 மார்க், செகண்ட் சாப்டர்ல இருந்து 14, தேர்ட்ல இருந்து 24, ஃபோர்த்ல இருந்து 22, ஃபிஃப்த்ல இருந்து 15, சிக்ஸ்த்ல இருந்து 8, செவன்த்ல இருந்து 16, எய்த்ல இருந்து 11. 24th இயர்ல first chapter 16, second chapter 9, third chapter 24, fourth chapter 17, fifth chapter 15, sixth chapter 8, seventh chapter 16, eighth chapter 16. 25 year last year la first chapter 16, second chapter 14, third 19, fourth 16, fifth 16, sixth 8, seventh 16, eighth 16. இதுல இருந்து என்ன ஐடியா புரியுதுன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க நல்லா தரவு பண்ணாலே உங்களால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 16 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் சாப்டர் தரவு பண்ணும்போது 19 இல்ல 24 மார்க். நீங்க ரெண்டு சாப்டர் நல்லா தரவு பண்ணாலே போர்டு எக்ஸாம்ல 35 மார்க் வந்துரும். பிகாஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா தெரிஞ்ச சம்ஸ் கொஞ்சம் போட போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே போல நாலாவது சாப்டர்லயும் 16 மார்க் வருது. அஞ்சாவது சாப்டர்லயும் டோட்டலா 16. இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா 8. எதுல வந்து ரொம்ப கம்மியான மார்க் கேக்குறாங்கன்னா ஆறாவது சாப்டர்ல தான் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. எதுல ஹையஸ்ட் கேக்குறாங்கன்னா தேர்ட் சாப்டர்ல தான் ஹையஸ்ட் வருது. இதுல கொடுத்திருக்கிறதுல நீங்க ஏதாவது ஒரு 4 சாப்டரோ 3 சாப்டரோ நல்லா தரவு பண்ணாலே உங்களால மினிமம் 50 ல இருந்து 60 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதனால மேத்ஸ் எக்ஸாம் தான் பயப்பட வேண்டாம். ஒரு 3 இல்லனா 4 சாப்டர் நீங்க இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதினீங்கனாலே உங்களால கண்டிப்பா மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மறுபடியும் ஒரு நாள் இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பத்தி ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாம்.